سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அநீதக்கார ஆட்சியாளர்களை அடையாளப்படுத்தி நீதிகளை நிலைநாட்டி நீதி ஆட்சி செய்துவிட்டு சென்ற இறைவனின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே முழுமையாக அப்படியே ஏற்று பின்பற்றி ஒழுகிய அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியங்கள், தாபியங்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அது என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது 32 வருடங்களுக்கு முன்னால் அநியாயக்காரர்களால் நிர்மூலமாக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் என்ற பள்ளிவாசல் நம்முடைய நினைவுக்கு வரும். அந்த நிர்மூலமாக்கப்பட்ட நாள்தான் இந்த டிசம்பர் 6. இது இந்த தேசத்தில் கருப்பு நாள் என்றே நாம் சொல்லலாம். இந்த தேசத்திற்கான அவமானத்தை தேடித்தந்த ஒரு நாள் என்று கூட நாம் சொல்லுவதிலே மிகையாகி விடாது. அன்பிற்கினியவர்களே, இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய முன்னுரையிலே இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் ஒரு 4 விஷயத்தை சொல்லி இந்த 4லும் சம உரிமை இருக்கிறது என்று அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முன்னுரையில் சொல்லப்பட்டிருப்பதை தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். லிபர்ட்டி, சுதந்திரம். லிபர்ட்டின்னு சொன்னால் சுதந்திரம். இந்த தேசத்திலே எல்லோருக்கும் எல்லா விதமான சுதந்திரங்களும் இருக்கிறது. தமிழில் ஒரு அறிஞன் சொன்னான், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொன்னான். ஆக இந்த தேசத்தில் பிறக்கிற எல்லோருக்குமே லிபர்ட்டி என்று சொல்லப்படக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது என்று அந்த முன்னுரையிலே முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஜஸ்டிஸ், சமநீதி. ஆளுக்கு ஒரு நீதி இல்லாமல் சமநீதி என்று சொல்லி ஜஸ்டிஸ் அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்துடைய முன்னுரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் ஆனது, சமநீதி. மூன்றாவதாக பிரதர்ஹுட் என்று சொன்னால் சகோதரத்துவம். நீங்கள் ஒரு மதத்தை பின்பற்றலாம், நான் ஒரு மதத்தை பின்பற்றலாம், நான் ஒரு கோட்பாட்டிலே இருக்கலாம், நீங்கள் ஒரு கோட்பாட்டிலே இருக்கலாம். ஆனால் இங்கு எல்லோரும் சகோதர அந்த மனப்பான்மையோடு சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படையிலே இந்த இந்திய தேசத்திலே வாழலாம். யாரும் யாருக்கும் எதிரி அல்ல, யாரையும் எதிரியாக கருதக்கூடாது. பிரதர்ஹுட். நான்காவதாக ஈக்குவாலிட்டி, சம உரிமை. உனக்கு என்ன உரிமை கொடுக்கப்படுகிறதோ அதே உரிமை எனக்கும், எனக்கு என்ன உரிமை கொடுக்கப்படுகிறதோ அதே உரிமை உனக்கும் என்று சொல்லி இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஈக்குவாலிட்டி, சம உரிமை இருக்கிறது என்று சொல்லி இந்த 4 விஷயங்களை முன்னுரையில் முதல்ல கொடுத்துட்டு தான் அப்புறம் இந்திய சாசனத்தினுடைய அமைப்பே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக அது எழுதப்படுகிறது, தொகுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஆக இந்த அடிப்படையில் எல்லோருக்குமாக அந்த உரிமைகள் தரப்பட்டு இருக்கிறது. இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அவ்வப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னா, முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையிலே இந்த 4 உரிமைகளும், மேலே சொன்ன 4 உரிமைகளும் இருக்கிறதே, அது இன்று
சந்தேகத்திற்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது என்பது நிதர்சனமான செய்திகளாக இருக்கிறது. அதற்கு நாம் பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். இந்த தேசத்திலே இந்த நான்கும் முஸ்லிம்களை பொறுத்த அளவிலே ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கிறதே தவிர செயல்பாட்டிலே அது சந்தேகங்களை கொடுக்கிற அளவிற்கான செயல்பாடுகள் தான் இந்த தேசத்தில் அவ்வப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்ம எல்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நாம சிறுபான்மையினர் இல்லைங்க. முஸ்லீம்கள் இந்த தேசத்திலே சிறுபான்மையினர் கிடையாது. இந்த தேசத்தினுடைய புள்ளி விவரங்கள், விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்கிறாங்கிற அந்த விகிதாச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கிற பட்சத்தில் 100க்கு 20 நபர்கள் நாம் இருக்கிறோம். 100 பேர் தேசத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா 20 நபர்கள் இஸ்லாமியர்கள். இங்கே 20 நபர்கள். மற்ற மக்கள் எல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அது பல பிரிவுகளாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த மீதம் இருக்கிற 80% பார்க்க முடியும். நம்ம 20 தானே நம்ம எப்படின்னு கேட்கலாம். அன்பிற்கினியவர்களே, இங்கு நிறைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், அதே போல இன்னும் பலவிதமான கொள்கை கோட்பாடுகளை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் சேர்த்துதான் அந்த 80% ஆக பெரும்பான்மை என்பது நாம் தான் என்றாலும் கூட நம்மை சிறுபான்மையினர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த தேசத்திலே முஸ்லிம்கள் எப்பொழுதும் காக்கப்படலாம் என்ற ஒரு நிலை, என்ன சிறுபான்மையினர் இல்லை, அது மாதிரியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பல தாக்குதல்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். காவல்துறையால் எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்பது இந்த தேசத்திலே குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அவன் அச்சத்திலேயே இருக்கணும். சமீபத்தில் இப்போ நம்ம தமிழகத்தில், ரொம்ப தூரம் வேண்டாம், நம்ம தமிழகத்தில் இதோ இந்த மேட்டுப்பாளையம் இருக்குங்கள, கோவை, அதை தாண்டி மேலே நீலகிரி மலை இருக்கு பாருங்க, அதில் மேட்டுப்பாளையம், அங்கே ஒரு இளைஞன் 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் இருசக்கர வாகனங்களுக்கு பழுது நீக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் பையன். அவனை காவல்துறை அழைக்கிறது, இங்கே வாப்பா உன்னை கொஞ்சம் விசாரிக்கணும், இங்கே வா அப்படின்னு சொல்லி என்னமோ கூப்பிடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகிறான். இப்போ சமீபத்தில் இப்போ நடந்ததை சொல்கிறேன் நான், ரொம்ப தூரத்தெல்லாம் இல்லை, சமீபத்தில் இப்போ சில தினங்களுக்கு முன்னால் நடந்த செய்தி. காவல்துறை அழைக்கிறது. அங்கே காவல்துறை இடத்துல சென்ற உடனே எல்லாத்தையும் கழட்டுப்பான்னு சொல்லி மோதிரம், கையில் இருக்கிற வாட்சி, எல்லாம் அந்த போட்டிருக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் கழட்டிட்டு உடையையும் கழட்ட சொல்லுகிறார்கள். கட்டாயம். ஏங்க சார் என்ன விஷயம், என்ன ஏதோ விசாரணைக்கு நான் கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன், என்ன விஷயம், இல்லை கழட்டுப்பா நீ. கலட்டுகிறார்கள். உள்ளாடை வரை எல்லாவற்றையும் கலட்டினார்கள். ஈரத்தூணியை அவருடைய உடம்பிலே சுற்றி இரும்பு கம்பிகளால் தாக்கி கிட்னி 2 பாதிக்கிற அளவிற்கு அடித்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கொண்டு வந்து வீட்டில விட்டு போயிருக்கிறாங்க. காரணம் கேட்டால் என்ன காரணம் என்று தெரியவில்லை. இன்னைக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலையில 21 வயது தாய் வந்து கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு இருப்பது ஒரே மகன், நான் கணவனை இழந்தவன், எனக்கு வேறு யாரும் இல்லை, என்னை நம்பி இருக்கிறவன் என்னுடைய மகன், அவனை நம்பி நான் இருக்கிறேன், அவனுக்கான நிலை இந்த நிலை. என்ன காரணம்னு தெரியல, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, எதுக்கு அடித்தார்கள் என்று தெரியல. அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்திலே காவல்துறையால் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் கைது செய்யப்படலாம். ஏன்னா நாம சிறுபான்மையினர். நீதிமன்றங்களால் நாம் தண்டிக்கப்படலாம். குற்றமே செய்யவில்லை என்றாலும் கூட நீதிமன்றங்களால் நாம் தண்டிக்கப்படலாம். பார்த்தோம்ல, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது, வழக்கு போனது, கடைசியில 5 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு ஒரு நீதியை அறிவிக்குது. அறிவிச்சவங்க கையெழுத்து கூட போடல. அந்த அறிவிச்ச அந்த நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட வெளியிடப்பட்ட அந்த விஷயத்துல கையெழுத்து கூட போடல. யார் நீதியை வழங்கினாங்கன்னு கூட தெரியாது.
மனசாட்சியின் அடிப்படையில் நீதியை வழங்கினார்களாம். சாட்சியின் அடிப்படையில் அல்ல அன்பிற்குரியவர்களே, ஆதாரங்களின் அடிப்படையில் அல்ல, மனசாட்சியின் அடிப்படையிலே பெரும்பான்மையானவர்களை கருத்திலே கொண்டு தீர்ப்பு வழங்கினார்களாம். பார்க்கிறோம் இல்ல? ஆக நீதிமன்றத்தால் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தண்டிக்கப்படலாம் என்பதும் நாம் சிறுபான்மையினர் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, பசு குண்டர்களால் எப்பொழுது வேண்டுமானால் நாம் தாக்கப்படலாம். இப்ப சமீபத்தில் கூட வடநாட்டில் அன்பிற்கினியவர்களே தாக்கப்பட்ட நிகழ்வு, சமீபத்திலே கடந்த வாரத்திலே தாக்கப்பட்ட நிகழ்வு பசு குண்டர்களால். அன்பிற்கினியவர்களே, அதே போல தன்னை பக்தர்கள், கடவுளின் பக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து என்ன செய்வாங்க என்று சொன்னா தாக்குகிற கும்பலை இந்த தேசத்திலே பார்க்கிறோம். முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, இல்லை இல்லை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தெருவுக்கு பேரு இஸ்லாமிய பேர் இருந்துச்சுன்னா அதை உடனே மாத்துறான், அதை உடனே என்ன செய்யறான், மாத்தி வேற பேரை வைக்கிறான். ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணுக்கு உழைத்து தியாகம் செய்து பொருளாதாரம், உடல் என்று சொல்லி, உயிர் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்த இந்த சமூகத்தினுடைய அடையாளங்கள் இந்த தேசத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லி அழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால் தான் சொல்லுகிறார்கள் நம்மை சிறுபான்மையினர் என்று. அன்பிற்கினியவர்களே, பள்ளி வாசல்களை எப்பொழுது வேண்டுமானாலும் இடிக்கலாம். அவர்கள் பட்டியலில் 3000 பள்ளி வாசல்கள் இருக்கிறது. ஒரு பாபரி மஸ்ஜித் அல்ல, ஒரு ஞானவாபி மஸ்ஜித் அல்ல. இப்ப சமீபத்திலே இந்த ஊபியிலே சாம்பல் மாவட்டத்திலே உள்ள ஒரு பள்ளி வாசல் மட்டுமல்ல, இது போன்று இன்னும் ஏராளமான ஏன் அவ்வளவு ஏங்க சமூக எல்லா சமூகங்களுக்கும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அஜ்மீர் தர்கா. அதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இப்ப என்ன பண்றான், கோர்ட்ல போய் மனு போட்டிருக்கிறான். கோர்ட் வந்து அகழ் ஆராய்வு நடத்தணுமா, இது கோயில் தான் சொல்லணுமா. ஆக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பள்ளி வாசல்கள் இடிக்கப்படலாம். ஏன்னு சொன்னா நாம சிறுபான்மையினர். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று புல்டோசர்களை கொண்டு நம்முடைய கடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படலாம். சொல்லப்படுகிறது 1,00,000க்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய கடைகளும் நிறுவனங்களும் வீடுகளும் வட மாநிலங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புள்ளி விவரம். 1,00,000ற்கு மேலாக கடைகளும் நிறுவனங்களும் வீடுகளுமாக இடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அன்பிற்கினியவர்களே, நாம் சிறுபான்மையினர். பள்ளிவாசலை இடிக்கலாம், வீட்டை இடிக்கலாம், கடையை இடிக்கலாம், நிறுவனங்களை இடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் இடிக்கலாம். நீதித்துறையும் அரசும் எல்லா துறைகளும் மௌனமாக கை கட்டி பார்த்து கொண்டே இருக்கும். நமக்கு எது என்ன கிடைக்காதுங்க, நமக்கு எதுவுமே கிடைக்காது, நமக்கு எந்த நீதி நமக்கு கிடைக்காது என்பதுதான் அன்பிற்கினியவர்களே இந்த தேசம் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அதே போல முஸ்லிம்களுக்கென்று இருக்கிற தனியார் சட்டங்கள் எல்லாம் அது நிராகரிக்கப்படலாம். நீங்க சொல்றான் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும். ஒருத்தனுக்கு கோர்ட்டுக்கு போய் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் பிடிக்கலைங்க, எங்க 2 பேருக்கு விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான்னா அந்த கோர்ட்டு எப்பங்க, ஒண்ணு அந்த கணவன் இறந்து போய் விடுவான், இல்ல மனைவி இறந்து போயிடும், இல்ல 2 பேரும் இனி வாழ்க்கை நடத்த முடியாது என்கிற நிலைக்கு வந்துவிட்ட அதற்கு பிறகு என்ன செய்வான்னு சொன்னா ஒரு தீர்ப்பை வழங்குவான். இந்த சட்டத்தை நாம ஃபாலோ பண்ணணும். முஸ்லிம் நாள் பொன் இங்கே பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா நாம சிறுபான்மையினர். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று நம்மை லவ் ஜிஹாது என்று அவர்கள் சொல்லலாம். ஒரு பலா ஜிஹாதும் இல்லை இங்க, ஒரு பலா ஜிஹாதும் இவன் பண்ணல. இவன் சோத்துக்க திண்டாடிக்கிட்டு இருக்கான் இங்க, இவன் பொழப்ப இவனுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இவன் லவ் ஜிஹாது பண்றானா, இவன் லவ் ஜிஹாது என்று இவனுக்கு ஒரு பெயரை சூட்டலாம். இவன் தீவிரவாதி என்று சொல்லலாம், இவன் பயங்கரவாதி என்று இவனுக்கு சொல்லலாம், இவனுக்கு தேச விரோதி என்று இவனுக்கு சொல்லலாம், எல்லா விதமான பெயர்களையும் சூட்டி அழைக்கலாம். நாம கூட ரோட்ல போகும் பொழுது அப்படி கொஞ்ச நேரத்தில் கூனி குறுகி போகிற மாதிரி எல்லாருடைய மனங்கள்லயும் நமக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க, தீவிரவாதி, பயங்கரவாதி, தேச விரோதின்னு பேரை வச்சிருவான். ஏன்னா நம்ம சிறுபான்மையினர். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று தேவை ஏற்பட்டால் சட்டம் இயற்றி நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டத்தையும் கொண்டு வருவான். பார்க்கிறோம் இல்லை?
என்ன சட்டங்க, ஒரு சட்டம் சிஏஏ என்ஆர்சி சட்டம் ரோட்ல நின்று எல்லாரும் போராடணும் இல்லை, போராடினால் நமக்கு புத்தி வராதுங்க, நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு புத்தி வரவே வராது. அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்று சொன்னால் அது நமது சமுதாயம் தான். நாட்டை விட்டு வெளியேற்றினாலும் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி 42 ஊரா 44 ஊரா நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு கிடப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சமுதாயம். அதனால தான் என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த சட்டத்தை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் நாம் சிறுபான்மையினர். அன்பிற்கினியவர்களே, இன்னும் இது போன்று ஏராளமான செய்திகள் நமக்கு எதிராக இந்த தேசத்திலே நடத்தப்படுகிறது, திட்டம் தீட்டப்படுகிறது என்பதை நாம் சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்கிறது. நாம் கூட கைது செய்யப்படலாம். நீங்க சமூகத்தில் ஒரு சூழலை கெடுக்கிற மாதிரி மக்கள் ரெண்டு இனத்தாருக்கு மத்தியில சண்டையை மூற்ற மாதிரி நீங்க பேசுனீங்க, உங்களை கைது செய்யப்படலாம் அன்பிற்கினியவர்களே. ஆனா மற்றவங்களுக்கு அது கிடையாது. எனவே தற்போதைய சூழலை எதிர்கொள்ள வேண்டிய நம்ம எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். குறிப்பாக அடுத்த தலைமுறையின் இருப்பை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்குத்தான் நான் சொல்லுகிறேன். இளைஞர்கள் நாமெல்லாம் வாழ்ந்தாச்சு, எப்ப நமக்கு மௌத்து வருமோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வயது. அன்பிற்கினியவர்களே, நீங்கள் இந்த நாட்டிலே வாழ வேண்டும். உங்களுக்கு இந்த இருப்பு என்பது அது உறுதி செய்யப்பட வேண்டும். உங்களது இந்த தலைமுறையினுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டிய கட்டாய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதற்கினியவர்களே. களம் அமைத்து தடம் பதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அவசியம் நமக்கு இருக்கிறது. அதற்காக வேண்டி நம்ம அவன் கத்திக்கப்படா தூக்குற மாதிரி கத்திக்கப்படலாம் தூக்கி நாம போக சொல்லல. ஈமானிய பலம் நம்மிடத்துல வேண்டும். எங்க இருக்கு? பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னா அப்படியே போகிற மனநிலை தானே நம்மிடத்திலே இருக்கிறது. எங்கேயாவது பள்ளிவாசலுக்கான அந்த மரியாதை, அந்த கௌரவம், அந்த கண்ணியம் கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால், அவன் சொல்றான் பாபரி மஸ்ஜிதை இடிச்சது கூட சொன்னான் இது முஸ்லிம்கள் தொழும் இடம் இல்லை. ஏன்னா 40-50 வருஷமா அங்க யாரும் தொழுவில்லையா, தொழ முடியாம தடுத்து வச்சிருந்தான். 1-2 பேர் கூட உள்ள போக முடியாது தடுத்து வச்சிருந்தான் என்பது வேறு. அவன் சொன்ன காரணம் அப்படி. அதே நிலை எல்லா பள்ளிவாசல்களுக்கு வரலாம் அல்லவா? அப்ப இளைஞர்கள் யோசிக்க வேண்டாமா? இந்த சமுதாயம் யோசிக்க வேண்டாமா? முஸ்லிம்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டாமா? அன்பிற்கினியவர்களே, நாம் அதிகாரத்திலே இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, சாதாரணமான நிலையில இருந்தாலும் சரி, இல்லை நான் மிகப்பெரிய சாதனைகளை படைத்தவனாக என்று சொல்லிக் கொண்டாலும் சரி. அப்துல் கலாம் சாதனை படைத்தவர் தானுங்க. எதுவரை இந்த சர்வதேச உலகமும் அவரை போற்றுகிற அளவிற்கு, கொண்டாடுகிற அளவிற்கு கண்டுபிடிப்பை இந்த தேசத்திற்கு கொடுத்து விட்டு சென்றார். பார்க்கிறோம் இல்ல? அப்படி சாதனை படைத்தவராக இருந்தாலும் சரி, அன்பிற்கினியவர்களே, நம்முடைய இருப்பை இங்கே நிலைநாட்டுவதற்கு இனி நாம் போராட வேண்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆகவே எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் நடத்தலாம் என்ற நிலை இருக்கிறதினால் நாம் சொல்லுகிறோம், குறிப்பாக இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லுகிறோம், ஒன்றுபடுங்கள். முதலிலே நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்கள். உங்க கொள்கையை உங்களுக்கு வச்சுக்கிங்க. உங்க கொள்கை, உங்க சித்தாந்தத்தை, உங்க கொள்கையை நீங்க என்ன ஜேவா வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா ஒன்னா இருங்கன்னு நாம சொல்றோம். ஆனா அதை கேட்கறதுக்கு யாரும் முன் வர்றதே இல்லைங்க. அதை கேட்பதற்கு யாரும் முன் வருவதே இல்லை. பலர் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த கத்தல் எல்லாம் காற்றிலே கரைந்து போகிறதே தவிர யாருடைய உள்ளத்திலேயும் அது பதியவில்லை. எந்த தலைவர்களுடைய உள்ளத்திலேயும் அது பதியவில்லை என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டி இருக்கிற அன்பிற்கினியவர்களே. அதனால தான் நம்ம நேரம் சர்வசாதாரணமா நீங்கள்லாம் ஒன்னா இணையவே மாட்டீங்க, நாங்க எப்படி வேணாலும் உங்களை நடத்துவோம், நடத்தி கொண்டு இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ரொம்ப அற்புதமா திட்டம் போட்டு, ரொம்ப அற்புதமா திட்டமிட்டு நம்மளை என்ன செய்யறான்னு சொன்னா நம்மளை எதிரியாக காட்டுகின்றான். எப்படின்னு சொன்னா, அந்த பேரெல்லாம் சொல்ல, அந்த பலா பேரெல்லாம் சொல்ல வரல. முதலாவது அவனுக்கு, யாருக்குங்க?
முஸ்லீமை எதிரியாக ஒருத்தன் பார்க்கிறான் பார்த்தீங்களா, முஸ்லீமை எதிரியாக பார்க்கிறான் பாருங்க, அவனுக்கு உன்னுடைய இனம் என்ன தெரியுமா, உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா, நீ என்ன ஜாதி தெரியுமா, உன்னுடைய மதம் என்ன தெரியுமா, உனக்கு இருக்கிற அது என்ன இது என்ன, அவனை முதல்ல என்ன செய்யறான், தன்னுடைய இனப்பெருமையை அவனுடைய உள்ளத்திலே கொடுக்கிறான். அவனுடைய இனப்பெருமையை அவனுடைய உள்ளத்திலே முதலாவதாக நல்ல ஊட்டுகிறான். அப்படி ஊட்டிட்டு இரண்டாவது சொல்றான், அடே காலங்காலமா இந்த தேசத்திலே இவங்கள் எல்லாம் உங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். இரண்டாவது செய்றான், இனப்பெருமையை கொடுத்துட்டு இரண்டாவது உன்னை வஞ்சிக்கிறான். அப்படி என்ன செய்றான் சொன்னா, சில பொய்களை எல்லாம் கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விடுகின்றான். அதில் ஆட்பட்டு போகிறான். மூன்றாவதாக அடுத்து அவன் சொல்லுகின்றான், உன்னை யார் காப்பாற்ற போகிறார்கள், நீ இப்பொழுது உன்னை இல்லாமல் ஆக்குவதற்கு முனைந்து விட்டார்கள், அவர்கள் மிகைத்து விடுவார்கள் சொல்றான். இல்ல 2050 இந்த தேசத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையானராக 80% மேலாக இருப்பாங்க, 10% தான் பாக்கி இருப்பாங்க அப்படி சொல்லி பாருங்க, பயமுறுத்தலாம். அப்படி யாரை எதிரியாக காட்ட வேண்டுமோ அவர்களை பற்றி இப்படி சொல்லி அவர்களது மனங்களில் என்ன செய்யறான்னு சொன்னா, உன்னுடைய எதிரிகள் இவர்கள், அவர்கள் மிகைத்து விடுவார்கள், நீ இல்லாமல் ஆக்கப்படுவாய் என்று பொய்யான விஷயத்தை என்ன செய்யறான்னு சொன்னா புனைந்து அவர்களது உள்ளங்களிலே கொண்டு போய் வைக்கின்றான். அது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது, அதனால்தான் கும்பலாக கூடிக்கொண்டு தாக்குகிறார்கள். மாட்டுக்கறி வைத்திருந்தாய் தாக்கப்படுகிறார்கள், நீ அதை வச்சிருந்த தாக்கப்படுகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் நம்ம எல்லாம் வாட்ஸ்அப் தளத்தில் ஒரு செய்தியை பார்த்திருப்போம். ஒரு டாடா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் பேரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு சமூக ஆர்வலர் யாரோ வந்து அங்க இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம், அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகளுக்கு, இளைஞர்கள், அந்த இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறார்கள். அந்த வரிசையிலே ஹிஜாப் அணிந்த பெண்ணும் ஒருவர் நிற்கிறார். அந்த வரிசையிலே ஹிஜாப் அணிந்த பெண்ணும் ஒருவர் நிற்கிறார். உணவு வாங்க போகிற நேரத்திலே அங்கே ஒருவர் சொல்லுகிறார், உனக்கு உணவு இல்லை, உனக்கு உணவு இல்லை, இந்த தேசத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கு உணவு கிடையாது. டவுரு கொடுக்கிறோம் ஒருத்தன், வாங்கிறது ஒருத்தன், மூணாவது வந்து நின்று ஒருத்தன் என்ன செய்றான், உனக்கு உணவு இல்லை. அந்த ஹிஜாப் அணிந்த பெண் தைரியமாக கேட்டால், எப்படி கர்நாடகாவிலே ஒரு கல்லூரியிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை முழங்கியதோ ஒரு பெண், அதே போன்று அந்த ஹிஜாப் அணிந்த பெண், இது என்ன உன் பாட்டன் சொத்தா, நான் இங்கே நிற்பது இந்த உணவு உன்னுடைய பாட்டன் சொத்தா, நான் நிற்பது அரசினுடைய இடம், உணவு கொடுப்பது இதோ இந்த இவர்கள், நீ என்னப்பா என்ன வந்து விரட்டுறேன்னு சொல்லி உன்னை உதைப்பேன் என்று சொன்னான். உணவு கொடுக்காமல் கொடுப்பதற்கு தடையாக இருந்தான் என்பது சமீபத்தில் நாம் எல்லாம் வலைதளங்கள்ல பார்த்த செய்தி. அந்த அளவிற்கு என்ன செய்யறான்னு சொன்னா, உள்ளங்களிலே மனிதாபிமானம் இல்லை. அன்பிற்கினியவர்கள், மனிதாபிமானத்தை எல்லாம் கலட்டி வைக்கிற அளவிற்கு அவர்களது உள்ளங்களிலே என்ன செய்யறான்னு சொன்னா, உன்னை யார் காப்பாற்றுவார், இதோ இவர்கள் எல்லாம் எதிரி. அதனால்தான் சாப்பாடு இலவசமா கொடுக்கிற சாப்பாட்டை கூட வாங்க விடாம தடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, உன்னை யார் காப்பாற்றுவார் என்ற இடத்திற்கு வந்துவிட்டு இப்ப சொல்லுவான், இதோ பார், இவர்தான் உன்னை காப்பாற்றுவார், இதோ இந்த கட்சி தான் உன்னை காப்பாற்றும், இதோ இந்த இயக்கம் தான் உன்னை காப்பாற்றும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அந்த பக்கம் திரும்புவான். அன்பிற்கினியவர்களே, இதுதான் இன்றைய நிலையாக பார்க்கிறோம், இந்திய தேசத்தினுடைய நிலையாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈமானிய வலு இல்லாமல் நாம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்கள் எல்லாம் காலியாக கிடக்கிறவரை நாம் ஏற்கனவே ஒரு முறை கூட சொன்னோம். ஒரு யூத பெண், ஒரு யூத அமைச்சர், ஒரு யூத பெண் அமைச்சர் சொன்னார், அவரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நபிமொழி ஒன்றை சுட்டிக்காட்டி, கல்லால் அடித்து உங்களை வெற்றி பெறுவார்களாமா, முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்களாமே என்று கேட்கிற பொழுது, ஆம் ஆம், அந்த நபிமொழியை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் அது இப்பொழுது நடக்கப் போவதில்லை என்று வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகிறார்கள் அல்லவா, அது போன்ற ஒரு
நிலை ஃபஜ்ருடைய நேரத்திலே அந்த ஊரினுடைய மக்கள் எல்லாம் அந்த பள்ளிக்கு வருகிறார்களோ அன்று வேண்டுமானால் அது நடைபெறும். எனவே நான் இப்பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த யூத பெண் கோல்டா மேயர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நிலைமை அதுதானுங்க. நிலைமை அவனுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதான நிதர்சனமான உண்மை. ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுட்டான். நாம இன்னைக்கு கண்டிப்பா நாம போராடணுங்கிறது, போராட வேண்டிய கண்டிப்பான நிலை நமக்கு இருக்கிறது. இந்த கடந்த அக்டோபர் மாதத்திலே 26ஆம் தேதி ஊபி உத்தரப்பிரதேசம் அலிஹாரிலே நடந்த ஒரு நிகழ்வு. ரஷீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். வருகிற நேரத்திலே வாகனம் எதிர்பாராத விதமாக முன்னால் செஞ்சுன்னு சொன்னா மக்கள் கூட்டம் நிறைந்த இடத்திலே, வாகன நெரிசல் நிறைந்த இடத்திலே அந்த ரஷீதில் சொல்லப்படக்கூடியவர் தன்னுடைய வாகனத்தை இன்னொரு வாகனத்திலே மோதி விடுகிறார். வாகனம் யதார்த்தமா மோதிடுச்சு. உடனே அதற்கு மத சாயம் பூசி குண்டர்கள் எல்லாம் அங்கே வந்து அவரை அடித்து துன்புறுத்தி அவரை காயப்படுத்தி அவரை சக்கராத்துடைய நிலைக்கு கொண்டு போய் அவரிடத்திலே மருத்துவத்திற்காக வைத்திருந்த 20,000 ரூபாயையும் பறித்துக் கொண்டார்கள் என்பது கடந்த மாதத்திலே 26ஆம் தேதி நடந்த நிகழ்வாக, தேசத்தினுடைய நிகழ்வாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, காரணம் என்ன? நமக்கு எதிரான ஒரு மனோநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று உத்தரகாண்ட் மாநிலத்திலே ருக்கி என்று சொல்லப்படக்கூடிய மாவட்டத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு முஸ்லிம் பெண் ஒரு ஓரமாக தொழுதிருக்கிறார். தொழுகையை கடமை தொழுதிருக்கிறார். அதை செஞ்சான், அவருடைய அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பரவ விட்டு, பார்த்தீர்களா பொது இடங்களில் எல்லாம் பல்கலைக்கழகங்களில் எல்லாம் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களிலே நமக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஏராளமான மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, ஏராளமான மாணவர்கள் சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம், கல்லூரி பிள்ளைனா என்ன வயசு இருக்குங்க, 18 வயசு 19 வயசு, அந்த வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவருடைய மனோநிலை எப்படி ஆக்கப்பட்டிருக்கு? முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அங்க போய் அங்க நின்று தொழுகிற அந்த பெண்ணுக்கு முன்னால் நின்று கொண்டு கத்துறான். அன்பிற்கினியவர்களே, இது மாதிரி மனோநிலை உருவாக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஈமானிய பலத்தை நாம் சோதிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, வெறுப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது பொய் பிரச்சாரங்களாக இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, 1951 கணக்கெடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் இந்த தேசத்திலே இந்த முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் 84.1% மக்களும், முஸ்லிம்கள் 9.8% இருந்தார்கள். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்டதிலே 13.4% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 13.4 இருந்து 14.2 முஸ்லிம்களுடைய இருப்பு அவ்வளவுதான் இந்திய தேசத்திலே. ஆனா என்ன செய்யறான்? நம்மை மிகைத்து விட்டார்கள், நம்மை மிகைத்து விடுவார்கள், நம்மை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். பொய்யான பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம். அன்பிற்கினியவர்களே, இது மாதிரி நிறைய செய்திகளை நாம் அன்பிற்கினியவர்களே நமக்கு எதிராக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற செய்திகளை நாம் சொல்லலாம். நம்ம சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, நம்மை ஈமானிய பலம் உள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல அக்டோபர் 26 ஊபியிலே கௌசாம்பியா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஒரு மதரசாவுக்கு எதிராக என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. யாருங்க? மதரசாவுக்குள்ளே ஆயுதம் இருக்கிறது, வெளிநாட்டு நிதி வந்து குவிகிறது, இங்கே பசுவை நிறைய கொலை செய்கிறார்கள், மதமாற்றம் இங்கே நடைபெறுகிறது, இங்கே லவ் ஜிஹாது நடைபெறுகிறது. அங்க போய் நின்று கத்துறான். இப்ப போன மாசத்துல கத்துனான், மதரசா இழுத்து மூடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஏன் காரணம் என்ன? நம்ம இடத்துல ஈமானிய வலு இல்லை,
நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வக்ஃப் நில உரிமை தொடர்பான சர்ச்சைகள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது ஏன் கையில் எடுத்திருக்கான்னு சொன்னா, ஒட்டுமொத்த பள்ளிவாசல்களையும் இருக்கிற பள்ளிவாசல் பூரா வக்ஃப் சொத்துல பெரும்பான்மையான பள்ளிவாசல் வக்ஃப் சொத்தில இருக்கிறது. அந்த சட்டத்தை, அந்த திருத்த சட்டத்தை அவன் அமல்படுத்தி விடுவான் என்று சொன்னால் இருக்கிற பள்ளிவாசல்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விடலாம் என்று சொல்லி சட்டத்தை கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறான். நாமளோ உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று உத்தரகாண்ட் மாநிலத்திலே லக்பத் பண்டாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஒரு பேரணி ஒன்றை நடத்தப்படுகிறது. அதிலே அந்த லக்பத் பண்டாரி சொல்லப்படக்கூடியவர் முஸ்லிம்களுடைய கடைகளை நான் இப்பொழுது எரிக்க போகிறேன் பகிரங்கமா சொல்றான். ஆனா கைது இல்லை. பகிரங்கமா சொல்றான், கைது இல்லை. அவருடைய கண்களை நான் பிடுங்குவேன். பயன்படுத்துகிற வார்த்தை கண்களை பிடுங்குவேன். நான் போய் சொல்லி தெருவில் போய் நின்று யாராவது நமக்கு ஒரு மாற்று மத சகோதரரை இப்படி நாம் சொன்னால் அடுத்து நாம் எங்கே இருப்போம், சட்டம் எப்படி வேலை செய்யும் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே கண்கூடாக பார்க்கிறோம். ஆனா அங்க முஸ்லிம்களை கடைகளை எரிப்போம், கண்களை பிடுங்குவோம் என்று சொல்லுகிறான். நமக்கு எதிரான ஒரு மனோநிலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஈமானிய பலம் இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கும் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அனைவராக நாம் தெரிந்து வச்சிருப்போம். மேற்கு வங்காளத்திலே அவர் சொன்னா தன்னை பாஜகவிலே இணைத்துக் கொள்ளுகிறார். அப்படி இணைத்துக் கொண்ட நேரத்திலே அவர் பேசுகிற முதல் பேச்சு, நாங்கள் முஸ்லிம்களை வெட்டி பூமிக்கு அடியிலே புதைப்போம், நதியில கூட போட மாட்டோம், எங்களுடைய நதியிலே கூட நாங்கள் கங்கை போன்ற நதியிலே கூட நாங்கள் விட மாட்டோம், என்ன அது அசுத்தம் ஆயிடும், பூமிக்கடியில் தான் நாங்கள் புதைப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு அன்பிற்கினியவர்களே நிலை போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா நமக்கு எதிராக எப்படி மனோநிலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது, வெறுப்பு பிரச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு அன்பிற்கினியவர்களே நம்மை நாம் ஈமானிய பலம் உள்ளவர்களாக வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஈமானிய பலம் நம்மிடத்தில் இருந்தால் போதும். அன்பிற்கினியவர்களே காலை ஃபஜ்ர் தொழுகையை நான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை விடாமல் தொழுவேன் என்கிற அந்த மனோநிலை நம்மிடத்தில் வரும் என்று சொன்னால் எந்த எதிரியும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். ஆனால் நாம யோசிக்கிறோம் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, நிறைய செய்திகளை நாம சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளிடத்துல நாம் போராடித்தான் வென்றிருக்கிறது. ஒரு நிகழ்வு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளிடத்துல ஒரு வந்து கேட்கிறார், என்னுடைய பொருளை ஒருவர் அபகரிக்க வந்தால் நான் என்ன செய்வது? அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலா துஅதிஹி மாலக, உனக்குள்ளது நீயாப்பா அவர்கிட்ட விட்டு கொடுக்கணும், விடாத, போராடு. உன் பொருள் நீ கொடுக்க கூடாது. உன்னுடைய இடம், உன்னுடைய வீடு, உன்னுடைய சொத்து உனக்குரியது, விடாத. ஃபலா துஅதிஹி மாலக, உனக்கு உள்ளதை நீ கொடுக்க வேண்டாம், பிடிச்சு வையின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர் வீடு கேட்கிறார், அவன் இடத்துல சண்டையிட்டால் எடுக்க வந்தான், நான் தடுக்கிறேன், தடுக்கும் சண்டையிட்டான், நான் என்ன செய்யறது? நீயும் போராடு, சண்டையிடு, நீ அவனிடத்திலே சண்டையிடு, காத்திலுஹு, நீ அவனிடத்திலே சண்டையிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்னாங்க. இப்ப திரும்ப அவர் கேட்கிறாரு, அவன் என்னை கொலை செய்து விட்டான், நடக்கிற சண்டையில என்ன அவன் கொலை செஞ்சுட்டான்? அப்ப கேட்கிறாரு, அந்த ஷஹீது, கொலை செஞ்சா பரவாயில்லப்பா, நீ ஷஹீது, நீ தியாகி, மார்க்கத்தின் போராளி, உனக்கு அல்லாஹ் அந்தஸ்தை வச்சிருக்க, மறுமையில நிறைய அந்தஸ்தை வச்சிருக்கிறான் என்று சொன்னார்கள். நான் அந்த சண்டையிலே அவனை கொன்று விட்டால் அந்த சஹாபிக்கு இன்னும் சந்தேகம் தீரல. அந்த சண்டையிலே நான் அவரை, அந்த எதிரியை கொலை செய்து விட்டால் அப்ப சொல்றாங்க, ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்திலே. ஏன்னா உனக்குரியதை பறிக்க வந்தான், நீ என்ன செய்யற? போராடுகிறாய். உன்னதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ போராடுகிறாய். போராட்டத்தில் தான் அவனை கொண்டிருக்கிறாய் தவிர நீ கொலை குற்றம் செய்தவன் அல்ல. எனவே அவன் நரகவாதியாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழருக்கு சொன்னார்கள். முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. ஆக போராட்டம் என்பது நாம் இந்த தேசத்திலே காலம் முழுக்க நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை இந்த நபி மொழியின் மூலமாக நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, நிறைய செய்திகளை சொல்லுவது நமக்கு நோக்கமல்ல. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசத்தில் நம்முடைய இருப்பை, நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே முதலாவதாக நம்மிடத்திலே வர வேண்டியது ஈமானிய பலம். ஈமானிய பலம் என்பதை அன்பிற்கினியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சொன்னாங்க,
அல்லதி பாரக்னா ஹவுலஹு, பள்ளிவாசலை சுற்றி, இந்த பள்ளிவாசலை சுற்றி இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொன்னான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, பள்ளியை சுற்றி அல்லாஹ் நிறைய அருள் வளங்களை வச்சிருக்கிறான். நீங்க அங்க போங்க, பள்ளிக்கு நீங்க போங்க, உங்களை அருள் சூழ்ந்து கொள்ளும். அந்த அருள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது வேறு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க பள்ளிவாசல் எல்லாம் நமக்கு நம்ம எப்படி என்ன மனோநிலையில வச்சிருக்கோம், எப்படி பார்க்கணும் என்பதை அன்பிற்கினியவர்களே நாமே புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நம்முடைய மனோநிலையை ஈமானிய பலத்தால் அதை பலம் பெறச் செய்து இந்த தேசத்திலே, இந்த தேசத்துக்கும் நமக்கும் எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்கான போராட்டங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.